ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லெட்ஸ் லேர்ன் யூபிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அபவுட் பெக்கா. விச் இஸ் அ ஃபோர்த் அண்ட் லாஸ்ட் ஃபவுண்டேஷனல் அக்ரிமெண்ட். அது நல்லாவே நமக்கு தெரியும். அண்ட் இன்றைக்கி இந்த ஃபவுண்டேஷனல் அக்ரிமெண்ட் பற்றி டீட்டெயில்டாக ஒரு ப்ரீஃபாக கொஞ்சம் பார்க்கலாம். அண்ட் ரீசெண்டாக நியூஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்தியா ஹேஸ் சைன்ட் திஸ் பெக்கா அக்ரிமெண்ட். எப்போன்னு பார்த்தோன்னா டியூரிங் 2+2 மினிஸ்ட்ரியல் டைலாகில். அண்ட் த டூ மினிஸ்ட்ரிஸும் பார்த்தோம் அப்படின்னா மிலிட்ரி டு மிலிட்ரி கோஆப்ரேஷன், செக்யூர் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஷேரிங், டிஃபென்ஸ் ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இஷ்யூஸ் ரிலேட்டடாக வந்துட்டு எப்படி அதை என்ஹான்ஸ் அண்ட் ப்ரொமோட் பண்ணுறது, டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் ரிலேட்டடாக வந்துட்டு நிறையா டாக்ஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபவுண்டேஷனல் அக்ரிமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு 2 நேஷன்ஸ்குள்ளே வந்துட்டு ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட்டு தான் வந்துட்டு இந்த ஃபவுண்டேஷனல் அக்ரிமெண்ட்ஸ். அண்ட் see here, US military and its defense related nations like friendly nations கூட கோஆப்ரேஷன் அண்ட் இன்டர்ஆப்பரபிலிட்டி ப்ரொமோட் பண்ணுறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட்டு தான் வந்துட்டு இந்த 4 ஃபவுண்டேஷனல் அக்ரிமெண்ட். அண்ட் இது வரைக்கும் யூஎஸ் பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரி 100 such அக்ரிமெண்ட்ஸ் வந்துட்டு சைன் பண்ணியிருக்காங்க. நேட்டோ மெம்பர்ஸ் கூடயும் சரி அண்ட் நான் நேட்டோ மெம்பர்ஸ் கூடயும் வந்துட்டு இவங்க சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் த ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜிசோமியா அப்படின்னா ஜென்ரல் செக்யூரிட்டி ஆஃப் மிலிட்ரி இன்ஃபர்மேஷன் அக்ரிமெண்ட். அண்ட் இந்த அக்ரிமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா 2002 வந்துட்டு சைன் பண்ணியிருக்காங்க. நிறைய தயக்கத்துக்கு அப்புறம் வந்துட்டு யூஎஸோட மேண்டேட்னால இது வந்துட்டு சைன் பண்ணுறாங்க இந்தியா. இந்த அக்ரிமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மிலிட்ரிஸ் டு ஷேர் தி இன்டெலிஜென்ஸ் கேதர்டு பை தெம். அதாவது இப்போ யூஎஸ் எடுத்துக்கோங்க. யூஎஸில் வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இப்போ நம்ம ஒரு வெஹிக்கிள்ஸோ இல்லை வந்துட்டு லைக் டிஃபென்ஸ் ரிலேட்டடானது தான். இந்த எல்லா அக்ரிமெண்ட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ரிலேட்டடாக தான் இருக்கும். அண்டு இப்போ நம்ம வந்து ஒரு வெஹிக்கிள் ஒரு கன்ஸ் அது மாதிரி வந்துட்டு நம்ம ப்ரொக்யூர் பண்ணுறோம், ஆர்ம்ஸ் ப்ரொக்யூர் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்துட்டு வெளிப்படையாக யாருக்கும் தெரியாது. இது கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக நடத்துவாங்க. அண்ட் இந்த அக்ரிமெண்ட் பார்த்தோன்னா அது மாதிரியானது தான். அண்ட் இதுலேயே இந்த ஜிசோமியாவிலே ஒரு எக்ஸ்டென்ஷன் பார்த்தோன்னா ஐஎஸ்ஏ அப்படின்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி அனெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2019 இந்தியா வந்துட்டு சைன் பண்ணாங்க. இது பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஜிசோமியாவில் பார்த்தோம் அப்படின்னா அது கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் நடக்கும். இந்த ஐஎஸ்ஏயில் பார்த்தோன்னா ப்ரைவேட் டு ப்ரைவேட், அதாவது டிஃபென்ஸ் பேஸ்டு ப்ரைவேட் கம்பெனிஸ் இருக்கும்ல, அவங்களுக்கு வந்துட்டு அந்த 2 நாடுகளுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ட்ரேட் நடக்கும். அது வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக நடக்கும். அதுதான் வந்துட்டு இந்த ஜிசோமியான்றது. அண்ட் த நெக்ஸ்ட் அக்ரிமெண்ட் பார்த்தோம்னா லெமோவா லாஜிஸ்டிக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் மெமோரண்டம் ஆஃப் அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட் பார்த்தோன்னா 2016 இந்தியா சைன் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த அக்ரிமெண்ட் என்னென்னு பார்த்தோன்னா விச் அலோவ்ஸ் போத் கண்ட்ரிஸ் டு ஆக்சஸ் டு ஈச் அதர்ஸ் டெசிக்னேட்டட் மிலிட்ரி ஃபெசிலிட்டிஸ் ஃபார் ரீஃபுயிலிங் அண்ட் ரீப்ளெனிஷ்மெண்ட். இந்த அக்ரிமெண்ட்டு கீழே சைன் போடுற 2 கண்ட்ரிஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்க 2 பேரும் அவங்களோட ஈச் அதர் மிலிட்ரி பேஸஸை வந்துட்டு அவங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூலிமா வந்துட்டு தே கேன் ஒர்க் டுகெதர். ஸோ வந்துட்டு இன்டர் ஆப்பரபிலிட்டி வந்துட்டு ப்ரொமோட் பண்ணலாம். அண்ட் ரீசெண்டாக கூட பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கன்ஸோட ஷிப் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட இந்தியாவோட போர்ட் ஆஃப் பிளேயரில் வந்துட்டு ஃபியூலிங் பண்ணிட்டு போனதாக வந்து சொன்னாங்க. அண்டர் திஸ் அக்ரிமெண்ட் பார்த்தோம்னா தே கேன் ஈஸிலி ஆக்சஸ் டு த போர்ட். ஓகேவா? ஆனால் இதுவே இந்த அக்ரிமெண்ட் இல்லைனாலும் கண்டிப்பாக அவங்கள ஆக்சஸ் பண்ண முடியும். பட் அதுக்கான சர்டன் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும் அண்ட் இட் வில் டேக் டைம். ஆனால் இந்த அக்ரிமெண்ட் கீழே இருக்கிற அக்ரிமெண்ட் ஆல்ரெடி சைன் பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரமாக அவங்க ஃபீலிங் பண்ணிட்டு அவங்களோட டெஸ்டினிக்கு அவங்களால போக முடிஞ்சுது. அண்ட் தேர்ட் அக்ரிமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா சிஸ்மோவா கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி மெமரண்டம் ஆஃப் அக்ரிமெண்ட். அண்ட் இந்த அக்ரிமெண்ட் பார்த்தோன்னா இந்தியா வந்து 2018 சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா the transfer of highly sensitive communication security equipment from the US to the member nations that will streamline and facilitate interoperability between their armed force. And the agreement பார்த்தோம் அப்படின்னா நம்ம நார்மலாகவே வந்துட்டு வெளியே மற்ற நாட்டுக்கிட்ட இருந்து நம்ம வந்துட்டு ஒரு ஃப்ளைட் ஒரு ஜெட் ஃபைட்டர்ஸ்லாம் வந்துட்டு ப்ரொக்யூர் பண்ணுறோம், டிஃபென்ஸ் ரிலேட்டடுக்காக வாங்குகிறோம் அப்படின்னா கம்யூனிகேஷன் பர்பஸுக்காகவும் அதுக்குள்ளே இப்போ ஒரு 2 ஃப்ளைட் பறக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ளே கம்யூனிகேட் பண்ணணும்ல, அந்த கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக அந்த கம்யூனிகேஷன் டிவைசஸ்லாம் வந்துட்டு ப்ரொக்யூர் பண்ணுவாங்க இன்னொரு நாட்டில் இருந்து. அது மெயின்டெனன்ஸ்க்காக எல்லாமே வேறு ஒரு நாட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால இந்த காம்கேஸா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க யூஎஸ் கூட. அந்த நாட்டிலேருந்து வாங்குகிற ஃப்ளைட்ஸ்லாம் பார்த்தோன்னா அவங்களோட கம்யூனிகேஷன்ஸோடதே வந்துட்டு பில் பண்ணியே வந்துடும். ஸோ இதனால் ஒரு சேஃப்டியான ஒரு செக்யூரான ஒரு என்கிரிப்டட் கம்யூனிகேஷன் சிஸ்டமை வந்துட்டு பில்ட் பண்ணுறாங்க. அண்ட் தீஸ் ஆர் த திங்ஸ் டெல்ட் வித் சிஸ்மோவா. அண்ட் லாஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா பெக்கா.
பெக்கா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பேசிக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட் ஃபார் எதுக்குன்னா ஜியோஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸுக்காக. அண்ட் இந்த அக்ரிமெண்ட் பார்த்தோன்னா விச் அலோஸ் இந்தியா அண்ட் யூஎஸ் டு ஷேர் ஜியோஸ்பேஷியல் அண்ட் சேட்டலைட் டேட்டா வித் ஈச் அதர். அண்ட் வி ஆல் வெல் நோன் தட் யூஎஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்ககிட்ட ஹைடெக் டெக்னாலஜிஸ் வந்து நிறைய ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியும். அவங்களோட சர்வீஸும் சரி, அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸும் சரி ஹைலி டெக்னாலஜிஸாக தான் இருக்கும். அண்ட் இந்த ஜியோஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேரிங் தான் இது. ஜியோஸ்பேஷியல் பார்த்தோன்னா இட்ஸ் லைக் அ டேட்டா சேட்டலைட் மூலிமா பிக்சரைஸ் பண்ணுவாங்க. லைக் நம்ம ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் நம்ம எப்படிலாம் பண்ணுறோம் அர்த்தில் என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ்லாம் நடக்குதுன்றதெல்லாம் வந்துட்டு அவங்க பிக்சரைஸ் பண்ணி அதை விஷுவலைஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் இந்த டேட்டாஸில் அவங்ககிட்ட இருக்கும். இப்போ இந்த அக்ரிமெண்ட் மூலிமா வந்துட்டு இந்தியாவும் வந்துட்டு நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்க நமக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் த்ரூ திஸ் அக்ரிமெண்ட்னால பார்த்தோம் அப்படின்னா நம்ம நேவிகேஷன் பர்பஸ்க்காகவும் சரி, மிசைல்லாம் வந்துட்டு நம்ம டார்கெட் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி டார்கெட்டிங்லாம் பார்த்தோன்னா ப்ரிசைஸாக இருக்கும் அப்படின்றது இந்த அக்ரிமெண்ட்டோட வெளிப்பாடு. ஃப்ரெண்ட்ஸ், ஃபாலோவிங் த சர்ப் பவர் ஸ்கீம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் பற்றி பார்க்கலாம். இது ரீசெண்ட்லி வந்துட்டு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீம். அண்ட் இந்த ஸ்கீமோட ஐடியா என்ன, கீ பாயிண்ட்ஸ் என்னன்ட்டு நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். இதில் சர்ப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ரிசர்ச் போர்ட். அண்ட் இது ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி அண்டர் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. நான் சொன்ன மாதிரி ரீசெண்ட்லி யூனியன் மினிஸ்டர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்த்தோம்னா இந்த சர்ப் பவர்ன்றது ஸ்கீம் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பவர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ரொமோட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் விமன் இன் எக்ஸ்ப்ளோரட்டரி ரிசர்ச். அண்ட் இதிலேயே தெரியுது திஸ் இஸ் விமன் எம்பவர்மெண்ட்காக வந்துட்டு இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இட் ஹேஸ் 2 காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஃபெலோஷிப் அண்ட் ரிசர்ச் கிராண்ட்ஸ். இப்படி அதுனா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பிஃபோர் தட் கீ பாயிண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். And the scheme is exclusively for women scientists to mitigate gender disparity in science and engineering research. அந்த ஸ்கீம் பார்த்தோன்னா இன் ஆர்டர் டு என்கரேஜ் விமென்ஸை வந்துட்டு என்கரேஜ் பண்ணுறாங்க சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஃபீல்டில் வந்துட்டு என்டர் ஆகிறதுக்காக. It will serve as a benchmark of recognition in the national scenario and will empower women scientists and cultivate a women-friendly culture and ensure more women in leadership positions in decision-making bodies. And we have to understand that women empowerment-ன்றது வந்துட்டு at the level of டாப்பில் தான் இருக்கணும்னு கிடையாது. ஈவன் at the level of down லைக் எஜுகேஷன்லேருந்தே நம்ம விமென்ஸை எம்பவர் பண்ணோம் அப்படின்னா த்ரூ த லேர்னிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா கண்டிப்பாக தே வில் பி இந்த பொசிஷன் இன் டிசிஷன் மேக்கிங் அண்ட் ஒரு லீடர்ஷிப் பொசிஷன்ஸில் வந்து அவங்க இருப்பாங்க. அது மாதிரியான வந்துட்டு ஒரு ஸ்கீம் தான் இந்த ஸ்கீம். அண்ட் இட் சர்வ்ஸ் ஆஸ் அ பெஞ்ச் மார்க் ஆஃப் ரெகக்னிஷன் ஃபார் த விமென்ஸ் அண்ட் விச் இஸ் த ஹோல் ஐடியா ஆஃப் த ஸ்கீம். And let's try to understand the 2 components. The first one is fellowship. Fellowship targets women researchers in the age of 35 to 55 years of ஏஜில் இருக்கவங்கள தான். அண்ட் அப் டு 25 ஃபெலோஷிப் பெர் இயர் தான் கொடுக்குறாங்க. அண்ட் இட் ஹேஸ் அ கேப் இருக்குது, நாட் மோர் தென் 75 அட் எனி பாயிண்ட் இன் டைம். அண்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் சப்போர்ட் பார்த்தோன்னா ஃபெலோஷிப் ஆஃப் ₹15,000 வந்துட்டு பெர் மந்த்து கொடுக்குறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் த ரெகுலர் இன்கம், அதாவது ஒரு ரிசர்ச்சர் இருக்காங்கன்னா சம் மீன்ஸ் இருக்கும், அந்த மீன்ஸை தவிர்த்து ரெகுலர் இன்கம் தவிர்த்து 15,000 பார்த்தோன்னா மாதத்துக்கு கொடுக்குறாங்க. அண்ட் ரிசர்ச்சர் கேன் ஆஃப் ₹10 lakhs பெர் ஆனம் கொடுக்குறாங்க. அண்ட் ஓவர் ஹெட் ஆஃப் ₹90,000 பெர் ஆனம் கொடுக்குறாங்க. ஓவர் ஹெட் ஆஃப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணுறீங்க, ஒரு எக்யூப்மெண்ட் வாங்கணும், அது மாதிரிலாம் வந்து அடிஷ்னல் அமௌண்ட் செலவு வருது அப்படின்னா, எக்ஸ்பெண்டிச்சர் வருது அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் வந்துட்டு 90,000 வந்துட்டு கொடுக்குறாங்க. அண்ட் இதோட டியூரேஷன் பார்த்தோன்னா 3 years வித்தவுட் த பாசிபிலிட்டி ஆஃப் எக்ஸ்டென்ஷன். கண்டிப்பாக வந்துட்டு 3 வருஷத்துக்குள்ளே முடிச்சே ஆகணும், 3 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்டென்ஷன்லாம் பண்ண மாட்டாங்க. அண்ட் இந்த கிராண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒன்ஸ் இன் எ கரியர், அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஒரு ஃபீல்டில் வந்துட்டு நீங்கள் ரிசர்ச் ஆரம்பிக்கிறீங்க, இல்லை நான் இதை விட்டுட்டு நான் வேறு ரிசர்ச் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னா அதில் வந்துட்டு நம்ம இந்த ஃபெலோஷிப்பை வந்துட்டு எடுத்து அவைல் பண்ண முடியாது. ஒன்ஸ் வந்துட்டு ஒரு ரிசர்ச்சில் எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட அவ்வளோதான், ஒன்ஸ் இன் கரியரில். அண்ட் இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் காம்பனண்ட் ஆஃப் ஃபெலோஷிப் இதெல்லாம். அண்ட் அனதர் காம்பனண்ட் பார்த்தோன்னா சர்ப் பவர் ரிசர்ச் கிராண்ட். அண்டர் திஸ் தேர் ஆர் 2 categories ஃபார் அப் டு 50 பவர் கிராண்ட்ஸ். லெவல் 1 பார்த்தோம் அப்படின்னா ஃபார் அப் டு 60 lakhs வந்துட்டு தே கேன் அவைல் ஃபார் திஸ் கிராண்ட் ஒன்லி ஃபார் சர்டைன் அப்ளிகன்ஸ்க்கு மட்டும்தான். யார் யாரெல்லாம் பார்த்தோன்னா ஐஐடிஸ், ஐஏஎஸ்ஆர்ஸ், ஐஏஎஸ்சி, என்ஐடிஸ், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் நேஷ்னல் லேப்ஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இங்கெல்லாம் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் தே குட் பி அவைல் ஃபார் த அமௌண்ட்
up to 60 lakhs for the 3 years. And level 2 பார்த்தோன்னா up to 30 lakhs வந்துட்டு those who students who have studied state universities, colleges and private academy institutions. இங்கே படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் they can apply for it and they could be availed up to the amount 30 lakhs for 3 years. And these grants will be regulated through terms of reference conforming to SERB core research grant guidelines. இந்த கிராண்ட்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்காக சர்ப் வந்துட்டு சர்டைன் கைட்லைன்ஸ் வந்துட்டு வச்சுருக்காங்க. அக்கார்டிங் டு இட் த கிராண்ட்ஸ் வில் பி ரெகுலேட்டட். அண்ட் இந்த ஸ்கீம் அண்ட் ஃபவுண்டேஷனல் அக்ரிமெண்ட்னால் என்னென்னு உங்களுக்கு ஒரு ஹோலிஸ்டிக் ஐடியா கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கேளுங்க, அதுக்கான ஆன்சர் நாங்கள் கண்டிப்பாக கொடுக்குறோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.